நம்ம இந்தியன் டிப்ளமேட் சசி தரூர் அவர் பேசும்போது சொன்ன ஒரு கதை நல்லா இருந்துச்சு கேளுங்கோ. ஒரு தடவை ஒரு அமெரிக்க விவசாயி வந்து இந்தியாவுக்கு வர்றாப்புல, நம்ம இந்தியன்ஸுக்கு இந்த விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப போய் ஒரு பஞ்சாபி ஃபார்மர் பாக்குறாப்புல. அவர்கிட்ட ஏற்கனவே 10 ஏக்கரா நிலம் இருக்குது, அதுல விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அப்ப அந்த பஞ்சாபி விவசாயி அமெரிக்காக்காரரை பார்த்து சொல்றாப்புல, பாத்துக்கோ கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நம்ம நிலந்த அப்படிங்கிறாப்புல. அதை பார்த்துட்டு அந்த அமெரிக்கா விவசாயி பெருசா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியல. உடனே பதிலுக்கு நம்ம ஆளு அவர்கிட்ட கேக்குறாப்புல, நம்மளுக்கு எத்தனை பேர் அமெரிக்காவில அப்படின்னு. அப்ப அந்த அமெரிக்காக்காரர் சொல்றாப்புல, காலையில் நான் டிராக்டர் எடுத்தேன்னா மேகோடு ஓடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகு, போய் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு திரும்பி பொழுதோட வீட்டுக்கு வரையில 4 மணி நேரம் ஆகி போயிரு அப்படின்னு சொல்றாப்புல. அதை பார்த்துட்டு பெருசா நம்மால் இம்ப்ரெஸ் ஆன மாதிரியும் தெரியல. தெரியுமா, நம்மால் நினைச்சிட்டாப்புல, அடப்பாவத்தை டிராக்டர் பெரிய பிரச்சனையாட்டாக்குது இந்த ஆளுக்கு, எடுத்துட்டு 3 மணி நேரம் பொங்கா புஸ்கான்னு ஓட்டிட்டு போறானே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாப்புல. இதுல என்ன அழகுனா, அந்த ஆளுக்கு அமெரிக்காவில 100 ஏக்கராக்கு மேல நிலம் இருக்குது. அது நம்மளுக்கு புரியவே இல்லை. ஏன் தெரியுமா, மைண்ட் பிளாக்கு. என்னன்னா ஆல்ரெடி நம்ம ஆளு அசியூம் பண்ணிட்டான், பெரிய நிலமா இருந்தா இந்த 10 ஏக்கரா நிலத்தளவுக்கு தான் இருக்கணும், அதை விடவா ஒருத்தனுக்கு பெருசா இருந்துற போகுது அப்படிங்கிற மைண்ட் பிளாக் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அமெரிக்காக்கார என்ன நோக்கத்துல சொல்றாங்கிறதையே புரிஞ்சுக்காம விடுறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பேற்பட்ட கதைக்குமே 2 சைடு இருக்கு, அதை எப்பவும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இன்னொன்னு, எப்பேற்பட்ட கேள்விக்குமே 2 பதில் இருக்கு, அதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது.